நண்பர்களே, சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு குற்றவாளிக்கு ஆயுள் தண்டனையும் தூக்கு தண்டனையும் கொடுத்து தீர்ப்பு வழங்குறாங்க. அதே குற்றவாளியை இப்போ 2 நாளைக்கு முன்னாடி உச்ச நீதிமன்றத்தில் இவன் குற்றவாளி கிடையாது, இவன் தான் குற்றவாளின்னு அப்படின்னு சொல்கிறதுக்கு தேவையான ஆதாரங்கள் எங்களுக்கு பத்தலை அப்படின்னு சொல்லிட்டு அந்த குற்றவாளியை விடுதலை பண்ணியிருக்காங்க. யார் இந்த குற்றவாளி, அவன் என்ன செஞ்சான்னு கேட்குறீங்களா? 2017ஆம் ஆண்டு சென்னையில் தெருவில் விளையாடிட்டு இருந்த ஒரு 6 வயசு குழந்தைய, அந்த பச்சிளம் குழந்தைய இந்த இளைஞன் ஜஸ்வந்துங்கிற இளைஞன் பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்து, அது மட்டும் இல்லாமல் அந்த குழந்தைய கொலை செஞ்சு தன்னுடைய ரூமுக்குள்ளேயே வச்சு எரிச்சிருக்கான். 2017ஆம் ஆண்டு இவனை கைது செய்த போலீஸார்கள் அவன் ரூமுக்குள்ளெலாம் போய் அதுக்கான சாட்சியங்கள் ஏதாவது இருக்கான்னு பார்த்துருக்காங்க. அப்போ அந்த குழந்தையோட ஆடைகள் உள்ளாடைகள்லாம் அங்கே இருந்திருக்கு. அதற்கப்புறம் பொதுமக்கள்கிட்ட, அந்த தெருவில் இருக்கிற பொதுமக்கள்லாம் விசாரிச்சிருக்காங்க. பொதுமக்களும் அவனுக்கு எதிராக தான் சாட்சி சொல்லியிருக்காங்க. இவன் அப்படியேப்பட்டவன் தான், சைக்கோ தான், இவன் இந்த வேலைலாம் செய்வான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் தீர விசாரித்து தான் சென்னை உயர்நீதிமன்றம் இவனுக்கு ஆயுள் தண்டனையும் தூக்கு தண்டனையும் கொடுத்துருக்காங்க. ஆனால் இப்போ 7 வருஷம் இவன் உள்ளே இருந்திருக்கான். ஆனால் இப்போ அதுக்கப்புறம் 2025ஆம் ஆண்டு 2 நாளைக்கு முன்னாடி டெல்லியில் உச்சநீதிமன்றத்தில் இவன் தான் உண்மையான குற்றவாளி அப்படிங்கிறதுக்காக உண்மையான சாட்சியங்கள் பத்தலை அப்படின்னு சொல்லிட்டு விடுதலை பண்ணியிருக்காங்க. உண்மையாலுமே இந்தியாவில் நீதி வாழுதா இல்லை செத்து போச்சான்னு தெரியலிங்க. இந்தியாவில் மட்டும்தாங்க கீழ்கோர்ட்டு மேல் கோர்ட்டு, அந்த கோர்ட்டு இந்த கோர்ட்டு, ஹைகோர்ட்டு, உச்சநீதிமன்றம்னு குற்றவாளிகள் தப்பிக்க இந்தியாவில் நிறைய வழி இருக்குது. முதல்ல இந்தியாவில் திருத்த வேண்டியது இந்திய அரசியலமைப்பு சட்டம் தாங்க.